இந்த நாளின் புதிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். அன்றன்றுக்குரிய ஆகாரங்களை தந்து எங்களை போஷிக்கிற தேவன், இந்த நாளின் புதிய கிருபைகளை, இந்த நாளின் ஆகாரத்தை தேவன் எங்களுக்கு தருவீராய் ஆக என்று கேட்போம். புது கிருபையால் எங்களை அலங்கரிக்கிற தேவன், காலைகள் தோறும் ஒரு கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவ்விதமான புது கிருபைகளை கொடுத்து தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்களை பலப்படுத்துகிற தேவ கிருபை, எங்களுக்கு சமாதானம் அருளுகிற கிருபை, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற கிருபை, அந்த பரத்திலிருந்து ஊற்றப்படுகிற, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இதோ தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரவேலின் எல்லா குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். இந்த கிருபையின் ஆவிகள் ஒவ்வொரு மேலும் நிரப்பட்டும். இந்த ஆரந்தையிலும் இந்த கிருபையின் ஆவினால் எங்கள் எல்லாரையும் நிரப்புவீராக. கிருபையின் ஆவிகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பலப்படுத்துகிற தேவ கிருபை, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற கிருபை, எங்களை மகிழ்ச்சியோடு நடத்துகிற கிருபை, ஜீவனை பார்க்கிலும் மேலான கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறோம். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உந்திய கிருபை வேண்டும் நாதா யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உந்திய கிருபை வேண்டும் நாதா யுவரா இந்த நாளுக்குரிய கிருபைகளை, இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. புது கிருபையால் இந்த நாளை நீங்கள் அலங்கரித்து கிருபை பெற்றவர்களாய் நாங்கள் திரும்பி செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் தாளிலே 17வது பாடல், என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே. பாடல் தாளிலே 17வது என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல்
தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நேர்வழியாய் என்னை நடத்துவே, நீதியின் பாதையில் நடத்தினே, நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை
தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. புது கிருபையால் எங்களை நடத்துகிறது, தனிமையான பாதையில் எங்களை நடத்துகிற உன்னதமான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புது கிருபைகளை உணரப்பட்டோம். தனிமையிலே நாங்கள் ஆண்டவரே யாரும் இல்லாத சூழ்நிலை நடந்து வருகிற பாதைகளிலே எங்களை தாங்கி பலப்படுத்தி நடத்துகிற அந்த உன்னதமான கிருபை, மிகுதியான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்பி அருளட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த புது கிருபையால் எங்களை அலங்கரித்து வழி நடத்துங்க. நிரந்தரம் புது கிருபையால் எங்களை நடத்தி அந்த கரத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த புது கிருபைகளை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக அர்ப்பணிக்கிறோம். இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் புதிய கிருபைகளை குறித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் தியானிக்க வந்திருக்கிற அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மெய்யாகவே தமது கிருபையின் ஆவியை நம்மை ஊற்றுவாராக. தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரவேலின் குடிகள் மேலும் என் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கிருபையால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. நேர்வழியாக தமது கிருபையால் நடத்துகிறவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. தாவீது அதுதான் சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை நல்லது, கிருபை மேலானது, கிருபை பெரியது, அந்த கிருபை உன்னதமானது. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் தான் பெரிய காரியம். ஜீவன் போன பிறகு அந்த மனுஷன் ஒன்றுமில்லை. ஜீவன் தான் எல்லாவற்றிற்கும் மேல. அது தாவீது அந்த ஜீவனுக்கு மேல ஒரு காரியத்தை நிரப்பி வைக்கிறார். அதான் கிருபை. கிருபை தான் எனக்கு ஜீவனையே தருகிறது என்று, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று அந்த உன்னதமான கிருபை அவர் உயர்த்தி வைக்கிறார். அந்த கிருபை தொடர்ந்து அவரை தாங்குகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாகவும் சகலவித நற்குணத்தினாலும் தேவன் உங்களுக்கு சகலவித கிருபைகளை செய்ய வல்லவராய் இங்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கரியங்களிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும் வழியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தமது கிருபையால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. அந்த கிருபை நம்முடைய பெருகிருப்பட்டும். முதல் பகுதியில் சொல்கிற சம்பூர்ணமான கிருபை, சம்பூர்ணமான கிருபையினாலும் நமக்குள் நற்கிரியினாலும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால் நிரம்பி வழிகிற கிருபையை குறிக்கிறது. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லுகிறது. இந்த கிருபையை பெற்றுக் கொள்கிற போது அந்த வார்த்தையை கடைசி பார்க்கிறோம், நாம் வல்லமை பெற்றவர்களாய் மாறுகிறோம். வல்லமை உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இந்த கிருபை நம்மை உருவாக்குகிறது. பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தில் நம்முடைய உலகத்திலே பார்த்தால் ஒரு தண்ணீர் பிடிக்கிற ஒரு குழாயிலே நாம் பார்த்தோம் என்றால் அது தண்ணீர் நிரம்பி வழிகிற போது அது நிரம்பி வழிகிறது யாரும் விரும்ப மாட்டார். உடனே ஒருத்தர் போய் அதை அடைத்து வைப்பார்கள். நம்முடைய பைப்பில் பார்த்திருக்கலாம், குடம் இருக்கும், யாராவது பறந்திருப்பார்கள் அல்லது போய் கடைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த குடம் நிரம்பி வழியும். இன்னொருத்தர் வந்து அதை அடைத்து வைப்பு. நிரம்பி வழிகிற போது அந்த உலகத்தில் யாரும் அதை நிரம்பி வழிக விரும்புவதில்லை. உடனே அதை அடைத்து வைப்பதற்கு தான் விரும்புகிறார். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர வல்லவராயும் சித்தமுள்ளவராயும் இருக்கிற சம்பூரணமான கிருபை, சம்பூரணமான கிருபையை பெருக செய்ய அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் என்பது அல்ல, எல்லாருக்கும், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கு
குடும்பத்திற்கு, நம்முடைய அருகாமையில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றும்படி வல்லமை உள்ளவராயும் சித்தம் உள்ளவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. இது நிரம்பி வழிகிற சம்பூரணமான கிருபை, மிகுதியான கிருபை, இதை பெற்றுக் கொள்ளும்படிதான் இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கிருபையை விட்டு விடாதபடி, இந்த விலகாத கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். இருக்கிற கிருபையை அவர் பெருக செய்ய வல்லவர். அப்ப கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும், போக்கடித்து விடக்கூடாது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. அது எங்கிருந்து கிடைத்தது என்றால் கர்த்தருடைய கண்களில் இருந்து. கர்த்தருடைய கண்களில் இருந்து நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைத்ததை பார்க்கிறோம். கர்த்தர் யாரையெல்லாம் பார்த்தாரோ அவர்கள் எல்லாருக்கும் கிருபை, அவர்கள் எல்லாருக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இந்த உலகத்துல இயேசு இருந்தபோது அவருடைய பார்வை யார் மீதெல்லாம் பட்டதோ எல்லாருக்கும் விடுதலை உண்டானது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டானது. யாரெல்லாம் வியாதியோடு குறைவோடு இருந்தார்களோ அவர்கள் சுகத்தினால் நிரம்பி வழிந்தார்கள். யாரெல்லாம் ஒன்றுமில்லாது இருந்தார்களோ அவர்களை கர்த்தர் நிரம்பி வழியபடி செய்தார். அப்ப இயேசுவின் பார்வை யார் மீது படுகிறதோ, அவருடைய கண்கள் யாரை நோக்குகிறதோ அவர்கள் கிருபையினால் நிரப்பப்படுவார்கள். இந்த வார்த்தை தான் சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவருடைய பார்வையில நமக்கு கிருபை உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13:10. ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதக பண்ணிக் கொண்டிருந்தார். பாருங்கள், இந்த வேத பகுதியில் அறிந்த ஒரு சமூகம் தான் இங்கே கூனியாயிருக்கிற இந்த ஸ்திரீயினுடைய காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீக்கு ஒரு விடுதலை உண்டாகிற, ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் அந்த பின்பகுதி சொல்லுகிறது. 11ஆம் வசனத்துல அங்கே 18 வருஷமாய் பலவீனப்பட்டு மாவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று இயேசுவின் பார்வை இவள் மீது பட்டது. இந்த 18 வருஷத்திற்கான ஒரு விடுதலையை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். 18 நாள் கட்டப்பட்ட நிலைமையில இயேசுவின் பார்வை பட்டது. அங்கே அவர் ஓய்வு நாளிலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவருடைய பார்வை இந்த ஸ்திரீயின் மேலே பட்டது. 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 19:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டி. லூக்கா 19:5. இடத்தில் வந்தபோது பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு இடத்துல வந்து சகேயுவை கண்டார், அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது. சகேயுவை கண்டால் அவனுக்கு சமாதானம் பெருகினது. சகேயுவை கண்டால் அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பெருகினது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல திரளான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14:14. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி சொஸ்தமாக்கினார். இயேசுவின் பார்வை யார் மேல் பட்டதோ அவர் எல்லாருக்கும் விடுதலை, அவர்கள் சம்பூரணமான விடுதலையை, சம்பூரணமான கிருபையை, மிகுதியான கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். யுத்தம் அநேகம் நடைபெறுகிறது தேசங்களிலே. அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்த பெரிய பணக்காரராக இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தத்துல தன்னுடைய பிள்ளைகளை கயத்தை பிடித்து கொண்டு ஜீவன் தப்பினால் போதும். சேர்த்து வைத்த பணம் எங்கே? கொண்டு போகவில்லை. சேர்த்து வைத்த உலக ஆஸ்தங்கள்லாம் எங்கே? அதெல்லாம் வைத்து விட்டார்கள். ஜீவன் பிழைத்தால் போதும், பிள்ளையை மாத்திரம் கூட்டி கொண்டு போகிறார். இப்படிதான் உலகத்தில் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் இயேசுவின் பார்வை நம் மேல் படுமானால் நம் சம்பூர்ணமான கிருபையை பெற முடியும். நம் கிருபையை பெருக செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 பேர் ஜெபிக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் வரியை வசூலிக்கிற இந்த மனுஷன். அவர் பாவியானவன். அநியாயமாய் ஜனங்களுக்குள்ளே இந்த வரியை வசூலித்தபடியால் அவன் பாவியாய் உள்ளே வருகிறார். ஒருவன் பரிசேயன். அவர் இங்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் பணி செய்த ஒரு நீதிமான். அவன் நீதிமானாய் உள்ளே வருகிறான். ஒருவன் பாவியை உள்ளே வந்து நீதிமானாய் திரும்பி போனான். ஒருவன் நீதிமானாய் உள்ளே வந்தான், அவன் பாவியாக திரும்பி போகிறான். காரணம் இந்த கிருபையை போக்கடித்தவர்கள் நீதிமானாய் வந்தால் அவர்கள் பாவியாக தான் திரும்பி போக முடியும். இந்த மனுஷன் அப்படி வேதம் சொல்லவில்லை, ஆனால் அதற்கு எதிர்மறை அதுதான். இந்த மனுஷன் பாவியாக உள்ளே வந்தான், கிருபையை பெற்றுக் கொண்டான், அவன் நீதிமானாய் திரும்பி போகிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 22:30.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யாருக்கு கிருபை என்றால் கர்த்தர் தேடுகிற, கர்த்தர் யாரு மேல் விரும்புகிறாரோ அவர்கள் மேல கிருபை. அவர்கள் இந்த வேத பகுதியில் சொல்கிறது, யாரை கர்த்தர் தேடுகிறார் என்றால் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். இதுதான் தேவனுடைய சித்தம். திறப்பிலே நின்று மன்றாடுவதற்கு, சுவரை அடைப்பதற்காக, இருக்கிற பிரச்சனைகள் பாடுகளை அடைப்பதற்காக, அங்கே திறப்பில் நின்று ஆத்துமாக்களுக்கு அழிக்காதபடி மன்றாடும்படி ஒருவரை தேடுகிறார். இந்த சித்தத்திற்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார், கர்த்தருடைய பணிகளுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய எல்லார் மேலும் தேவ கிருபை பெறுகிறது. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற எல்லார் மேலும் கிருபை பெறுகிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மோசே அதுதான் சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், இப்பொழுது கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அழிக்காதபடிக்கு எப்படி நிற்கிறார் பாருங்கள். கிருபை கிடைத்ததானால் அழிக்காதபடிக்கு ஜனங்களை நினைத்தருளும். திறப்பில் நின்று மன்றாடுகிற ஒரு மனுஷரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆதியாகமம் 21:19, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அதுவரைக்கும் ஆகாருக்கு இந்த பகுதியில தன்னுடைய குழந்தைக்கு தாகத்துக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆனால் இயேசு தேவன் அவருடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்தவுடன் 19ஆம் வசனம் சொல்கிறது, அது தண்ணீரை கண்டான். நமக்கு முன்பதாக அதே போல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தைக் கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அநேக வேளையில இருளா இருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திறப்பில் இருந்து மன்றாடுகிறவர்களை கண்களை கர்த்தர் திறக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை, துறவை, ஊற்று கண்ணை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உதவி செய்கிறார். இந்த ஆகாருக்கு இந்த பகுதியில் வனாந்தரத்தில் வந்து நின்று எத்தனை வேண்டும் என்ற, எனக்கு ஏதோ பெரிய இத்தனை பணம் வேண்டும், இவ்வளவு சொத்து வேண்டும், இவ்வளவு வேண்டும் என்று அவளுக்கு வேண்டியது ஒரே 1 லிட்டர் தண்ணி, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி. அது மட்டும்தான் அவளுக்கு அந்த கிருபை கிடைத்தது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கிருபை கிடைக்கும். இவளுக்கு தண்ணீர் தான் கிருபை. இந்த நேரத்தில் அவளுக்கு தண்ணீர் தான் கிருபை. ஒவ்வொரு நேரமும் கிருபை நம்மை ஒவ்வொரு விதமாய் நடத்தும். அப்ப திறப்பில் நின்று மன்றாட கர்த்தர் அவரை தேடுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஆதியாகமம் 18:22 கடைசி பகுதி. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, இன்னும் அவன் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? மன்றா திறப்பில் நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற தேசமே அழித்து விடுவீரோ? அவர்கள் 50 என்று சொல்லி ஆரம்பித்து கடைசி 32ஆம் வசனத்துல வந்து முடிக்கிறார். ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் என்னை காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அதுக்கு பிறகுதான் போகிற கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். அது வரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானம் அவரை திறப்பில் நின்று மன்றாட, மோசேயை போல ஆபிரகாமை போல மன்றாட ஒரு துறை தேடுகிறார். அவர்கள் கிருபை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்களாய் தேவன் மாற்றுகிறார். கர்த்தருடைய பணியில ஊழியத்தில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ, திறப்பிலிருந்து மன்றாடுகிற ஊழியத்திற்கு யாரெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ எல்லாருக்கும் தேவ பலன் உண்டாகிறது. நோவாவை அதனால் அழிவிலிருந்து காக்கும்படி இந்த கிருபை அவருக்கு பேழையாக இருந்தது. அதே போல இந்த கடைசி நாட்களில் நம்மை காக்கும்படி இந்த சபைதான் நமக்கு பேழையா இருக்க போகிறது. இந்த ஆபத்துகளிலிருந்து காக்கிற கிருபையாய் தேவன் நம்மை சபையை வைப்பார். ஆகவே இந்த பேழைக்குள் அடங்கி இருக்கும்படி தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பத்தக்கதாக வழி நடத்துவாராக. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சிநேகிதருக்காக பரிகாசம் பண்ணினவர்கள் அந்த வியாதி நிலைமையை பார்த்து அவனுடைய பின் அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், குடும்பத்திலே வந்த எல்லா சோதனைகள், இதையெல்லாம் பார்த்து பரிகாசம் பண்ணின சிநேகிதருக்காக அவன் திறப்பில் நின்றான்.
இந்த ஜெபத்தை கர்த்தர் பார்த்தால் இரட்டத்தனையான நன்மை, எல்லாம் இரண்டத்தனையாய் நன்மையை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி திறப்பில் நிற்கிற மனுஷனை நான் ஆண்டவர் தேடுகிறார். அவருக்கு பிரியமான அவருடைய பார்வைக்கு அழகுள்ள நம்மை தான் திறப்பில் நிற்கிறவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை போய் மேன்மைப்படுத்த நின்று நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாதனை தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இதிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரீரத்திலே. அவர் வேண்டுகிறார், அது காரியம் நீங்கும்படிக்கு, அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த காரியம் சரீரத்தில் அநேக உபத்திரவங்கள் வரலாம், அநேக பாடுகள் வாழ்க்கையில் வரலாம். 3 முறை நாம் வேண்டிக் கொள்ளலாம், பல முறை அதை அவருடைய சமூகத்தில் கேட்கலாம். 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை எப்போ விளங்கும் என்றால் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த கிருபை உன்னுடைய பலவீனத்துல அது சம்பூர்ணமாக விளங்கும், அது மிகுதியாய் பெருகும். உன்னுக்குள் அது பெருகி உன்னை வல்லமைப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதி வாசிக்கலாம். 9 பின்பகுதி. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, அவர்கள் கிறிஸ்துவின் வல்லமை கிருபை உனக்கு நிரப்புகிற போது வல்லமை பெற்றவர்களாய் மாறுகிறோம். கிருபை ஒரு மனுஷனுக்குள் வந்தால் அவன் வல்லமை பொருந்தின மனுஷனாய் மாறுகிறான். இதுவரைக்கும் பவுல் எப்படிப்பட்டவர்? பலவீனமானவர். அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பலவீன மனுஷன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபையும் முதல்ல உனக்கு தருகிறேன், அந்த கிருபை உன்னை பலப்படுத்தும். அதான் சொல்கிறார் அடுத்த பின்பகுதியில, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. இப்ப என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமா மேன்மைப்பாங்க. சந்தோஷம் எதற்கு? அந்த பலவீனத்துல தேவ பலன் எனக்குள் நிரம்புகிறது, அதை நீ வல்லமைப்படுத்துகிறது. அடுத்த வசனம் சொல்ற 10ஆம் வசனத்துல, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இந்த கிருபை ஒரு மனுஷனை பலப்படுத்தும், வல்லமை உள்ள மனுஷனாய் மாற்றுகிறது, வல்லமையில தேறினவர்களாய் வல்லமையில் பெருகுகிறவர்களாக மாற்றுகிறது. மோசையை குறித்து பார்க்கிறோம். மோசைக்கு 430 வருஷங்கள் இது ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமை. இந்த ஜனங்களுக்கு என்ன வாக்கு? நல்ல கானானை கர்த்தர் வைத்திருந்தார். அடிமையாக இருந்த ஜனங்கள் தமது வல்லமையால் நடத்துகிறார். வனாந்தர பிரயாணத்துல அவரை தமது வல்லமையால் ஆண்டவர் நிரப்பி கொண்டு வருகிறார். நடந்து வந்தது அவருடைய பலன் அல்ல, அவருடைய காரியம் அல்ல, கிருபை. ஜனங்கள் மேல வைத்த கிருபை அவரை வல்லமையாய் வழி நடத்துகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்கள், இயேசு வல்லமையால் நிறைந்திருந்தார். இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமை அவருக்குள் இருந்தபடியால் பாருங்கள், அது இருந்த நன்மையை பாருங்கள். என்ன செய்தார்? பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். பிசாசின் கிரியைகளை அவர் துரத்தினார். பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுத்தார். இந்த கிருபை நமக்குள்ளே வந்தால் நமக்குள் ஒரு வல்லமை வரும். கிருபை நமக்குள் இருக்கிற போது நாம் வல்லமை பெற்றவர்களாய் மாறுவோம். எந்த சத்துருவின் செயல்களும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அதை எதிர்த்து நிற்கும்படி அந்த கிரியைகளை மேற்கொள்ளும் பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வெளிப்படுத்தல் பணி சங்கீதத்தின் புத்தகம் 21வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 21:1. கர்த்தாவே, உம்முடைய
வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களிகூர்கிறார். உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறாராம். வல்லமையா இருப்பதை, நம்ம கிறிஸ்துவுக்குள் பலனடைந்து இருப்பதை தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:9. மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாருங்கள், இந்த வலு சர்ப்பம், இந்த வஞ்சிக்கிற கிரியைகள், இவைகள் அழிக்கப்படும்படி நமக்கு ஒரு வல்லமை வேண்டும். இந்த கிரியைகள் மேற்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு பலனை தர வேண்டும். அதன் சர்ப்பத்தினுடைய தலை உடைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய காரியங்கள், செயல்பாடுகள் எல்லாம், திட்டங்கள், பிரயத்தனங்கள் எல்லாம் அபத்தமாய் போகும்படி தேவன் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். கர்த்தர் நமக்கு அந்த ஜீவனையும் கிருபைகளையும் தருகிறார். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான், பாருங்கள், சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அது தள்ளப்பட்டது. அது அதற்கு ஒரு பலன் இல்லை. ஆனால் வஞ்சித்து தன்னை பெரியவனாய் காட்டுகிற கிரியை உண்டு. அதை வழி திசை திருப்புக செய்கிறது. தேவ சித்தத்தை விட்டு எல்லாரையும் விலக்க நினைக்கிறது. எப்படியாயினும் கர்த்தருடைய ஓட்டத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கு, கர்த்தருக்கு நேரான வழியிலிருந்து பாவத்திலே விழ வைப்பதற்கு, காலை சறுக்கு வைப்பதற்கு இந்த வலு சர்ப்பம் எல்லா முயற்சிகளை செய்கிறது. இதை மேற்கொள்ளதான் கர்த்தர் சொல்கிறார், வல்லமை பொருந்தினவர்களாய் மாற வேண்டும். கிருபை நமக்குள் வருகிற போது வல்லமையை பெறுகிறோம். அதான் பவுல் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், அது கிறிஸ்துவுக்குள் வல்லமை விளங்கும்படி வரும். சம்பூரணமான கிருபை, சம்பூரணமான பலனை ஆண்டவர் தருகிறார். கிருபை பெற்றவங்க எல்லாருக்கும் ஒரு வல்லமை, சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, அது வஞ்சிக்கிற கிரியைகள் தள்ளப்பட்டது, இதை மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏசாயா 27வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் கிபியாதான் என்னும் நீண்ட பாம்பை, கிபியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் கண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். இந்த வலு சர்ப்பத்தை வெளிப்பாடு கோணலானவைகளை மாற்றுகிறது. செம்மையான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை அது கெடுக்கிறது. நிம்மதியான வாழ்வை, சமாதானத்தை அது சீர்குலைக்கிற சர்ப்பம். நேயருடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமை, மந்தமான நிலைமை, வஞ்சிக்கப்பட்ட நிலைமை எதற்கென்றால் இந்த வலு சர்ப்பத்தின் கிரியை அது வஞ்சித்து வைக்கிறது. கோணலானவைகள் அது நம்முடைய பாதைகளை எல்லாம் கரட முரடானாக்குகிறது. சுகமான வாழ்வு, நேர்த்தியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, இது எல்லாம் மாற்றி அதை கோணலாய் மாற்றுகிறது. கர்த்தரை விட்டு வழி விலக செய்கிறது. தாவீதுதான் கிருபையை குறித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழி, இந்த கோணலான வழி அல்ல, இந்த சர்ப்பத்தின் வழி எனக்கு வேண்டுவதில்லை, நித்திய வழியில நடத்தும். இந்த பலன் இருந்தால் மட்டுமே இந்த நித்திய வழியில். அடுத்த வசனத்துல பாருங்கள், இந்த கோணலான சர்ப்பம் அழிக்கப்படும் போது கர்த்தர் அதை கொண்டு போடுவார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். எப்போது இது உண்டாயிருக்கும்? இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள், தள்ளப்பட்ட இந்த கிரியை, தாறுமாறாக்குகிற கோணலான இந்த சர்ப்பத்தின் கிரியைகள் மேற்கொள்ளப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் போது ஆண்டவர் நல்ல கனி தருகிறதாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிரம்பி வழிகிற பாத்திரம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், சம்பூரணமான கிருபையை தருகிறார். இந்த கிரியைகள் அழிக்கப்படும் போது 2ஆம் வசனம் சொல்கிறது, திராட்சை ரசத்தை, நல்ல திராட்சை ரசத்தை தருகிற நல்லதொரு தோட்டம். அப்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் தான் இருக்கிறது. ஆகாருக்கு முன்பதாக நல்ல துறவு இருந்தது, ஆனால் கண்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த சர்ப்பம் தடுத்து கோணலானவைகளாய் வைத்திருந்தது. கர்த்தர் அதை அழித்தார், மேற்கொண்டார், நமக்கு அந்த பலனை தந்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனம், அநேக உபத்திரவங்கள், பாடுகள் போன்ற அநேக சர்ப்பங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு வல்லமையை கிருபையாய் நமக்கு தருவார். கிருபையை பெற்றுக்கொள்கிற எல்லாரும் வல்லமை உள்ளவர்களாய் மாறுகிறோம். இந்த ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிறார். இது அளித்த பிறகு கனி தருகிற ஒரு மரம், ஆசீர்வாதத்தின் ஒரு மரமாய் மாற்றுகிறார். பாருங்கள், இன்னும் ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 21:19.
இயேசு பாருங்கள் வழியருகே ஒரு மரத்தை பார்க்கிறார். அதனுடைய இலைகள் எல்லாம் பச்சையா இருந்தாலும் கூட அதுல கனிகள் ஒன்றுமில்லாத இருந்தது. இதே போல நம்முடைய வாழ்வு அல்ல, பச்சையான வாழ்வு, நல்ல ஜப வாழ்வு, நல்ல வேதத்தில் வாசிக்கிற வாழ்வு, அவருடைய சமூகத்தில் உபவாசிக்கிற நல்ல தருணங்கள், அவருடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு பச்சையா இருந்தாலும் கனிகள் இல்லை என்றால் அது சபிக்கப்பட்டு போகிற சூழ்நிலை தான் இந்த அத்திமரத்தின் காரியத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த கோணலானவைகள் சத்துரு நமக்குள் தந்து விட்டால் நம் ஜெபிக்குவதற்கு தடையாக ஏற்படும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்துவிடும். இந்த சர்ப்பத்தை மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு கிருபையை அதிகமாய் தந்து வழி நடத்துகிறார். ஒரு வசனத்தை வாசித்த 2 கொரிந்தியர் முதலில் வாசித்த காரியம் 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதர் ஃபேக்டரியில ஒரு கூலி தினக்கூலிக்காக வேலைக்கு போனார். அது தினந்தோறும் லாக்டவுனுக்கு முன்பதாக வேலைக்கு செய்து கொண்டிருந்தவர் டெய்லி இந்த ஃபேக்டரிக்கு போவார், வேலை செய்து அந்த நாளைக்கு சம்பளத்தை மாலையில வாங்கி வீட்டுக்கு திரும்புவார். நாள் வந்தது, கிருபைக்காக காத்திருக்க ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், அதிகமாக சமூகத்தில் காத்திருந்தார். திடீரென்று ஒரு 3 வருடம் கழித்து பார்த்தால் அந்த ஃபேக்டரிக்கு ஓனரே அந்த மனுஷன் இருக்காங்க. எப்படியா மாறினீர்கள் என்று கேட்டால், கிருபைக்காக ஜெபித்தேன், கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டே இருந்தார். கொரோனா வந்தது, நடத்துவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி மூடுகிற நிலை வந்தது. ஓனரை மூடுவதற்கு எல்லாம் பிரயாசத்தை எடுத்தார். நான் நடத்த வேண்டுமா என்று கேட்டேன், அப்படியே கொடுத்து விட்டார். நீயே நடத்த என்று அப்படியே தந்து விட்டார். இன்று நான் தான் முதலாளி. கிருபைக்காக காத்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார். சம்பூர்ணமான கிருபை என்ற வார்த்தை சொல்கிறது. நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்கள், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், ஒன்றுக்கும் குறைவு இல்லை, ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. இந்த கிருபை நமக்குள் வருகிற போது வல்லமையாய் மாறுகிறோம். ஒரு ஊரில ஒரு புலி அதிகமாக அடிக்கடி வந்து தொந்தரவு செய்து கால்நடைகள் எல்லாம் அழித்து கொண்டே இருந்ததான். ஆகவே எல்லாம் முடிவு செய்தார்கள், இது எப்படியாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அந்த காற்றுக்கு அருகாமையில மிலிட்டரியை வந்து அவர் கேம்ப் போட்டு இருந்தார்கள். உடனே இவர் எல்லாரும் போய் சொன்னார்கள், ஐயா ஒரு புலி வருகிறது, எல்லா கால்நடைகளையும் அழிக்கிறது, பெரிய தொந்தரவாக இருக்கிறது, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள். உடனே எல்லாரும் பேசினார்கள். மிலிட்டரியில ஒரு மனிதனை, வயது பெரியவர், துப்பாக்கி எடுத்துக்கொண்டு நீ போய் இன்னைக்கு அதை சுட்டு கொண்டு விடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவரும் சந்தோஷமாய் தைரியமாய் துப்பாக்கி தூக்கி கொண்டு ஊருக்குள்ள வந்து விட்டார். ரொம்ப நேரம் காத்திருந்தார், பல மணி நேரம் காத்திருந்து புலி வந்தது. எல்லாருக்கும் சந்தோஷம், புலி வந்து விட்டது, மிலிட்டரி மேன் இருக்கிறாரு, இன்னைக்கு இந்த புலி முடிந்து நமக்கு சமாதானம். அதே போல அதை எய்ம் பண்ணி வைத்தார், அதை துப்பாக்கியை சுட்டார், சத்தமே இல்லை. எல்லாரும் என்ன நடக்குது, இன்னும் போய் புலி வந்து விட்டது, அதை சுடவில்லையே. கண்ணுக்குள் தோட்டா இல்லை, கண்ணுக்குள் தோட்டா இல்லை, வெறுமையான ஒரு கண். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்து விடக்கூடாது. வல்லமை பொருந்தினவர்கள், வல்லமையற்ற கிருபை பாத்திரமாய் அல்ல, கிருபை நிறைந்து வல்லமையால் நிறைந்தவர்கள். சத்துரு வருகிற போது மேற்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வீட்டின் காரியங்களை எல்லாம் கோணலாய் மாற்றுகிற அந்த சத்துரு வருகிற போது, வல் சத்தம் வருகிற போது அதை மேற்கொள்ள பலன் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஒரு மனுஷன் தூங்கி கொண்டிருந்தார். அவர் மேல ஒரு பூனை அவருடைய வயிற்றுக்கு மேல விழுந்து ஓடிவிட்டது. தூங்கி கொண்டிருந்தவர் பயந்து அவர் எழுந்து, பூனை வாய்க்குள்ள போய்விட்டது என்று சொன்னார். அவர் எல்லாரும் சொன்னார், நீங்க வாய்க்குள்ள எல்லாம் பூனை போகல, அது வெளியே போயிட்டு. இல்ல, நான் தூங்கும் போது என் வாய்க்குள்ள விழுந்து என்னுடைய வயிற்றில் இப்ப அந்த பூனை இருக்கிறது. எல்லாம் டாக்டர்ஸ்ட போய் சொன்னாரு, இப்படி எல்லாம் ஒரு பூனை தூங்கி கொண்டிருக்கும் போது வாய்க்குள்ள பூனை உள்ள போய்விட்டது, என் வயிற்றுக்குள்ள இப்ப இந்த பூனை இருக்கிறது. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லப்பா, பூனை உள்ளலாம் இல்ல உள்ள இருக்கிறது. 6 மாதங்கள் போய் ஸ்கேன் பண்ண, ஒவ்வொரு இடமா போய் எனக்கு வயிற்றுக்குள்ள பூனை எடுத்துடணும், அதை வெளியே எடுக்கணும்னு. கடைசியில் 6 மாதம் கழித்து ஒரு டாக்டர் பார்த்தாரு, ஆமா ஒரு பூனை உள்ள இருக்கிறது. பார்த்தாரு, ஒரு பூனை அடிச்சு இவரு வயிற்று சும்மா கீறி சும்மா தச்சு பூனையை வெளியே எடுத்தாச்சு, பூனை காப்பாத்தியாச்சு. இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு கதையா போகக்கூடிய நம்முடைய வாழ்வு அல்ல. உண்மையாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழுப்பி நிற்கத்தக்க சம்பூர்ணம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை பலப்படுது. இந்த கிருபை சம்பூர்ணமாய் மாற்றுகிறது. ஏதோ ஒன்று வந்தது, ஏதோ ஒன்று போனது என்பது அல்ல, வல்லமை உள்ள கிருபையின் பாத்திரமாய், நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறார். அதன் உங்களுக்கு இந்த வார்த்தை அழகா இந்த சபை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், உங்களுக்கு எதுவும் குறைவு இருக்காது. கிருபை உங்களுக்குள் வந்துவிட்டு
விட்டால் நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் சகல நற்கிரிகள் நீங்கள் பெருகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை வந்துவிட்டால் சம்பூரணம் வந்துவிடும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வந்துவிடும். நமக்குள் ஒரு வல்லமை, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம் நமக்குள் ஆண்டவர் வைக்கிறார். இதை போக்கடித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த சம்பூர்ண கிருபை கோப்பு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபைக்காக ஆண்டவரே தினந்தோறும் காத்திருக்கிற எங்கள் மீது சம்பூர்ணமான கிருபை, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டன. ஒவ்வொருவரையும் அழகை செய்யட்டும். ஏதோ வந்தோம் சென்றோம் என்பது அல்ல. அத்தி மரத்தை போல ஆண்டவரே நாங்கள் பச்சையாக இருந்தோம், வேதத்தை வாசித்தோம், நல்ல ஜெபித்தோம், அவ்வளவுதான். உள்ள வல்லமை இல்லாத ஒரு ஆண்டவரை அனலற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. எங்களுக்குள் அக்கினியாய் நாங்கள் மாற வேண்டும். உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அக்கினியாய் பலப்பட வேண்டும். வெறுமையான ஒரு பாத்திரமை அல்ல, நிரம்பி வழிகிற சம்பூர்ணமான பாத்திரம், பெருகுகிறவர்களாய் சகல விதத்திலும் சகலவித கிருபைகளை பெற்றவர்களாய் நாங்கள் மாறணும். ஏதோ ஆண்டவரே வெறுமையான கலசம் அல்ல, பயன்படாத பாத்திரம் அல்ல, எங்களை நிரம்பி வழிகிறதை மாற்றுங்க. எல்லாரும் கேட்போம், ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களுக்கு வேண்டும், சம்பூர்ணமான கிருபையை தாரும் என்று கேட்போம். அல்லது சம்பூர்ணமான கிருபை, முழுமையான நிரம்பி வழிகிற கிருபை எல்லாருடைய காரியங்களிலும் நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூர்ண உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கேளுங்க. அந்த கிருபையை பெருகச் செய்கிற தேவனை நோக்கி கேளுங்க. ஜீவனை பார்க்கிறோம், கிருபை நல்லது. உலகத்தின் காரியத்தை பார்க்கிறோம், கிருபை நல்லது, கிருபை மேலானது. அதை கேளுங்கள். ஆண்டவரே கிருபையை எங்களுக்கு தாரும், எங்களை சம்பூர்ணமாய் பெருகச் செய்கிறவர், எங்களை சம்பூர்ண கிருபையால் நிரப்புங்க. பெருகச் செய்கிற சகலவித கிருபை எல்லாரும் நிரப்பட்டும் என்று கேட்போம். அற்பமாய் அல்ல ஆண்டவரே, வெறுமையான ஒரு பாத்திரமாய் அல்ல, எல்லாரும் உதக்கி தள்ளுகிற ஒரு வெறுமையான பாத்திரம் அல்ல, கனமுள்ள பாத்திரம், வல்லமை உள்ள பாத்திரம், சகல விதத்தில் சம்பூர்ண நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம். எங்களை மாற்றுங்க. கிறிஸ்துவுக்குள் வல்லமை பொருந்தினராய் மாறணும். ஏதோ வந்தோம் போனோம் என்பது அல்ல, சத்துருவை துரத்தினோம் என்கிற அதிகாரம், சத்துருவின் கிரிகளை மேற்கொண்டோம், சத்துருவின் தலைகளை உடைக்கிறோம் என்கிற அதிகாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமையை தரட்டும். வல்லமை பொருந்தினராய் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்குள் சரீரத்தில் ஒரு மொழி கொடுக்கப்படலாம். அதை நீங்க மொழி ஜெபித்த பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரேன். அந்த கிருபை கிறிஸ்துவுக்குள் வல்லமை பொருந்தினராய் மாற்றினது, வல்லமை பொருந்தினராய் மாற்றினது. நீ பலவீனம் அல்ல, நீ பலம் உள்ளவன். பவுலே நீ பலவீனன் அல்ல, நீ பலம் உள்ளவன். நீ சுகவீனம், நீ அநேக கஷ்டங்கள், அநேக பலவீனங்கள் வரும் என்று நினைத்து கொண்டிருக்காது. நீ பலம் வீரன் அல்ல, பலம் உள்ளவன். கர்த்தர் உனக்குள் இருக்கிறார், தேவ வல்லமை உனக்குள் இருக்கிறது. சத்துருவின் கிரிகள் உன்னை கண்டு பயமுறுகிறது, அது உன்னை கண்டு கலங்குகிறது. கர்த்தர் அதிகாரத்தை உனக்குள் வைக்கிறார். அதற்கு கிருபை எல்லாருக்கும் தருவீராக. சத்துருவின் கிரிகள் பயப்படத்தக்கதாய், சத்துருவின் கோட்டைகள் நடுங்கத்தக்கதாக தேவ பலம் எங்களுக்குள் இருக்கட்டும். இந்த கிருபையின் ஆவியை ஊற்றுவீராக. எல்லாருமே ஊற்றுவீராக. பலவீனத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சத்துருவின் கிரிகளை கட்டி மேற்கொள்ளுகிற அதிகாரம், பிசாசின் வலுசெருப்பதின் கிரிகளை துரத்துகிற அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. வல்லமை பெற்றவர்களை, கிருபை பெற்றவர்களை எல்லாரும் மாறுபடி கர்த்தர் கிருபை செய்ய. எல்லாருக்கும் அந்த கிருபையின் ஆவி தாவீதின் குடும்பத்தார் மேலும், இஸ்ரவேலின் குடிகள் மேலும், எருசலேமின் குடிகள் மேலும் அதனை ஊற்றப்பட்ட கிருபையின் ஆவி எல்லாமே ஊற்றப்பட்டது. வாக்குத்தத்தத்தின் கிரியைகள் எல்லாமே நிறைவாய் இருக்கட்டும். கிருபையை பெற்றவர்களாய், கிருபை பெற்றவனே நீ வாழ்க என்று சொல்லத்தக்கதாய் வல்லமை பொருந்தின பாத்திரமாய், வெறுமையான பாத்திரம் அல்ல, உதவாத பாத்திரமாய் இல்ல, இனி நிரம்பி வழிகிற பாத்திரம், ஆண்டவருக்காய் திறப்பில் நிற்கிற ஒரு பாத்திரம், ஆபிரகாமை போல, மோசேயை போல தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் தேவனே எங்களை மாற்றுங்க. கிருபை பாத்திரமாய் மாற்றுங்க. நீ விரும்புகிற பாத்திரம் ஆண்டவரே உலகத்திற்கு விரும்புகிற பாத்திரம் அல்ல, தேவன் விரும்புகிற பாத்திரம். தேவனுடைய பார்வை எங்கள் மீது படுவதாக, ஆசீர்வதிக்கிற தேவ பார்வை எங்கள் மீது படுவதாக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எல்லாருடைய குடும்பத்தில் நிறைவாய் இருக்கட்டும். ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை பெற்றவர்களாய் நிரம்பி வழிகிற சம்பூர்ணமான கிருபை எல்லாரும் மேலும் பெருகட்டும். பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும், சந்ததியோர் கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தேவ வல்லமை ஒவ்வொருவரும் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் கிருபையால் நிரம்பி வழி நடத்துங்க. ஆசீர்வதிக்கிற தேவக்காரர் பெருகுவதாக. வல்லமைப்படுத்துங்க. இன்னும் உண்மை பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பூரண கிருபையா, சம்பூர்ணமான கிருபையா ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இன்னும் தாகத்துக்கு அந்த உண்மை சமூகத்தை காத்திருக்கும் எங்கள் கிருபை தாரும். தினந்தோறும் புதிய கிருபைகளை தந்து வழி நடத்துகிறார்கள். எங்கள் வாழ்நாளாக சந்தோஷமாக இருக்கும்படி எங்கள் கிருபையால் திருப்தியாக்குகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இதனால பணிகளை எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. தேவைகளை சந்தித்து விடுங்க. சுகபலனோடு கர்த்தர் காத்துக் கொள்வீராக. எங்கள் இன்னும் கிருபைகளை அதிகமாய் தந்து அதை குறித்து இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இன்னும் அதுவரை பூரணப்படவும், அதில் பெருகிறவர்களாக இருக்கும், வல்லமையுடன் மாறவும் கிருபை செய்து எங்களை வழி நடத்துங்க. இதனால நாளை கட்டுமான பணிகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ எல்லாவற்றையும் சந்தித்து விடுங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ ஆலோசனை இருக்கட்டும். பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர்
தாங்க இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். சம்பூர்ணமுள்ளவர்களா எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் இருக்கிறவர்களா இருக்க தேவனுடைய கிருபை செய்யுங்க. வல்லமை உள்ள பாத்திரமாய், கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய், தேவனுடைய பார்வைப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்து பயன்பட கிருபை செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக. கிருபையால் நிரப்பி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று மதியம் 12 மணிக்கு திருமதி ராமலட்சுமி அவர்கள் வீட்டில் பெண்கள் இயக்க சங்க ஜெப கூட்டம் நடைபெறும்.